வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையணும்னு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கு ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 24/12/2024 மார்கழி 9 செவ்வாய்க்கிழமை. முருகனை போய் பார்க்கணும். நீங்கள் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்தம் சித்திரை. சந்திராஷ்டமம் பார்த்தீங்கன்னா சதயம் புரட்டாதி. சதயம் காலையிலே போயிட்டு புரட்டாதி தான். புரட்டாதினா என்ன, கும்பராசி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இன்றைய ராசி பலன் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான இது. மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாள். என்ன ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் எல்லாருக்குமே அதில் ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குமான்னு தான் செய்கிறோம். குழந்தைங்களை படிக்க சேர்த்தா கூட என்ன நினைக்கிறோம், நல்லா படிச்சுட்டு வந்துடுவானா அப்படின்னு. இன்னைக்கு சக்ஸஸ் ஆகும். இன்னைக்கு மேஷராசி நேயர்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு சுகம் தரக்கூடிய ஒரு நாள். அவங்க ஒர்க்கு அவங்களுக்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், ஒரு நிம்மதி பெருமூச்சு இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு நிம்மதி, அப்படியே ஒர்க்கு நீ எல்லாம் கரெக்டாக முடிஞ்சிருது. தினப்பலனில் வேற என்ன நான் சொல்கிறது, அன்றைக்கி நாள் எப்படி 70% தான் நான் சொல்கிறேன். 30% கடவுள்கிட்ட இருக்குது, நமக்கு தாண்டி போகுது சில விஷயங்கள். அதனால் அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். மிதுன ராசி நேயர்களுக்கும் சொல்லிட்டேன், நீ ஆதாயம் சுகம் நிம்மதி எல்லாம் பாசிட்டிவாக வந்துனுக்குது. நீ அடுத்தும் கடகராசி நேயர்களுக்கும் வரவு தான் இன்னைக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏன்னா இந்த குருவும் சனியும் சில ஒர்க் பண்ணுறாங்க. அன்றாட பிரச்சனைக்கு அவங்கள கொஞ்சம் கையில் எடுத்து தான் இதை பார்க்குறோம். ஸோ அவங்க இன்றைக்கி எல்லாம் லைனாக கொஞ்சம் கரெக்டாக வருது. இன்னைக்கு மிதுன ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கு நிம்மதி, கடகராசி நேயர்களுக்கு வரவு தரக்கூடிய ஒரு நாள். சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ், குடும்பத்தார் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஏதாவது செலவு பண்ணுங்க. இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு சில விஷயங்கள் இன்னைக்கு தாமதப்படும், ஏற்றுக்கொள்ளுங்கள், நிதானித்து செய்யுங்கள், இல்லை தள்ளி வையுங்கள் ஒரு நாள். துலாம் ராசி நேயர்களுக்கும் இன்னைக்கு தடங்கள் நிறைந்த நாள் தான். ஆனால் இது எல்லாமே ஒருத்தரை பார்க்க போயிங்க இருக்க மாட்டேன், அதான் அங்கேயே உட்காந்து இருப்பான், நம்ம போகிற நேரம் இருக்க மாட்டான், அந்த மாதிரி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹாப்பியாக இருப்பாங்க, நல்லா இருக்கும் இன்னைக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு வெற்றி ஜெயம் தரக்கூடிய ஒரு நாள். மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன், கவலை தரக்கூடிய ஒரு நாள். போஸ்ட்மான் பண்ணணும் நீ ஒர்க்கை மெதுவாக. கும்பராசி நேயர்களுக்கு சிறு சிறு பயணம், திடீர்னு தங்கச்சி வீட்டிலேருந்து வர சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி பயண செலவு இன்னைக்கு இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாந்தம், ஒர்க்கெல்லாம் ஸ்மார்ட்டாக இருக்கும். நீ அவங்களுக்கே அவங்கள பிடிக்கும், அதுதானங்க முக்கியம். நமக்கு நம்மளை பிடிக்கணுங்க, அடுத்தவனுக்கு நம்ம பிடிக்கணும்னு அவசியம் ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற, இப்போ நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன்னா இது எனக்கு பிடிக்கணும், தான் மற்றவனுக்கு பிடிக்கணுமோ இல்லையோ, நான் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும். அப்போது ஒரு சாந்தி, ஒரு அமைதி, ஒரு நிம்மதி நம்மளை சூழும், நல்லாயிருக்கும். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரசை மணிசை இவங்க வழக்கு போடணும். அடிக்கடி சொல்லின்னு இருக்க முடியாது, நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நிறைய சொல்லிட்டேன். கரெக்டாக உங்களுடைய ஜாதக புக்கில் எடுத்து பாருங்கள், என்ன கரணத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்கன்னு தெரியும். அந்த கரணம் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வருதுன்ட்டுன்னு. அதில் நீங்கள் வழக்கு போட்டு ப்ரேயர் பண்ணிங்கன்னா சக்ஸஸ். கரணம் மணிசை. பொதுவாக மனம் இல்லாமல் தான் இருக்கணும்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு. அப்படி இருக்க முடியுதான்னு பார்த்தா ரொம்ப டிஃபிகல்ட்டு தான் ஃபார் மீ ஆல்சோ. அது ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் மனம் இல்லாமல் நம்ம செயல்பட முடியுமான்றது ஒரு டவுட்டு தான். மனம் இருக்கணும். ஏன்னா இப்போ இங்கேருந்து வீடு எங்கே இருக்குன்னு அந்த திசையை நோக்கி நம்ம போனோம் இல்லையா, அதுக்கு மனம் தேவைப்படுது. நாளைக்கு யாரை சந்திக்கணும், இவங்ககிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சுருக்கோம், இந்த வேலை நடக்குமா, அது முக்கியமான விஷயம். இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நமக்கு மனசு தேவைப்படுது. மனசை நீ தான் யூஸ் பண்ணணும்.
அதுதான் நம்மளை யூஸ் பண்ணும்போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மனத்தை நீ உபயோகப்படுத்தும் போதே வீட்டுக்கு எப்படி போனோம், இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அது தேவைப்படும். கல்வி மறக்காம வச்சுக்கணும். அதை வச்சுதான் ஒர்க் பண்றோம். இதுக்கெல்லாம் மனம் தேவைப்படும். அறிவுக்கும் மனமுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. எப்போ மனம் தப்பான விஷயத்தையும் நிறைய ப்ராக்டிகல் பண்ணின்னு போவோம். நீ இதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம அதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணும்போது தான் உன்னை தவறா வழி நடத்துது. அது எஜமானம் ஆயிடுது. நல்ல வேலைக்காரன் அவன். ஆனா அவன் சொல்றது நீங்க என்ன, நீ மோசமான மனிதனா மாறி. அதனால என்ன சொல்றான், அது மனம் என்பது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ். நல்ல விஷயங்களை அதுல ஸ்டோரேஜ் பண்ணுங்க. நல்ல விஷயங்களை அதை ஸ்டோரேஜ் பண்ண 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 அது நல்வழி தான் உனக்கு காட்டும். தீய வழக்கம் தான் நமக்கு நிறைய ஸ்டோரேஜ் ஆகுது. எதை வேணான்றாங்களோ அதானே பிடிக்குது. அதானே எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்யணும்னு துடிக்கிறோம். சின்ன வயசுலேருந்தே நான் என்னையே அடுத்தவங்க இதுக்கு உதாரணம் தேவையே இல்லை. இதை பார்க்காத பார்ப்பேன், இதை செய்யாத செய்வேன், இந்த மாதிரி நினைக்காத நினைப்பேன். நான் பண்ணுறது. அதனால் நல்ல விஷயங்களை அதில் பாதுகாத்து வைங்க. உங்களை நல்வழிப்படுத்தும். மனமானது உங்களை நல்வழிப்படுத்தும். தீய விஷயங்களை அதை நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா தீய வழியில் உங்களை வழி நடத்தும். மனம் ஒரு அற்புதமான சேமிப்பு கிடங்கு. அதை நல்லவை நீங்கள் சேமித்து வைத்தால் உங்களை நல்வழிப்படுத்தும். இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கணும். எல்லாம் உள்ள நன்றி, வணக்கம்.